இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதாவது தீபாவை இப்போ வரைக்கும் நம்ம நார்மலாக தானே பார்த்தோம், ஆனால் இது வேறு தீபாவை வந்துட்டு பிரளயம் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா மீனாட்சி அப்படின்னு சொல்ல, அத்தை எனக்கு டபுள் ஓகே, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இதுக்கு ஐஸ்வர்யாட்ட கேட்குறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் இப்போ வேணான்னு சொன்னால் வேணாம் அத்தை சொல்ல போகிறீங்க, சும்மா காமெடி பண்ணாதீங்க தான், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லிடு. இந்த திக்க வந்துட்டு அருணுக்கிட்டே ஆனந்துக்கிட்டே கேட்குறாங்க, பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஓகே தாம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன சம்மந்தி வீட்டுக்காரங்களா, பொண்ணு வந்துட்டு நல்லா பாடுவாங்களாமே, எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. தீபா கார்த்திக்காக என்ன பாட்டு பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்து பார்த்தோன்னா அழகான ஒரு பாட்டு, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இதயத்தை ஏனோ ஒன்று இழுக்குது மெல்ல நின்று, அந்த சாங் வந்துட்டு பாட ஐயோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. கார்த்தியோட எக்ஸ்பிரஷன், இந்த திக்க தீபாவோட அந்த க்யூட்டான மூமெண்ட், ரெண்டு பேரையுமே இப்படி பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த பாடி முடிச்சதுமே எல்லாரும் பயங்கரமாக வந்துட்டு கிளாப் பண்ணுறாங்க. கார்த்தி அப்படியே கீழே குனிஞ்சு சிரிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இங்கிட்ட வந்துட்டு ரம்யா கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்கிறத சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ளை கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னதும் இந்த ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னது எந்த காலத்தில் இருக்க நீ, இப்போ எல்லாம் அவுட்டிங் போகிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ரம்யா சொன்னதும், அவள் கிடக்காமா லூஸு, அதெல்லாம் பேசலாம் கார்த்தி நீ போப்பா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு பின்னாடியே போகிறாங்க. கார்த்தி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஓவராக தெரியல, நம்ம எப்போவுமே தனியாக தானங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இப்போ என்ன எல்லோரும் முன்னாடி தனியாக வேறு பேசணுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானங்க உங்களுக்கு எனக்கு வந்துட்டு பழக்கம் வந்துச்சு, என்ன ரொம்ப நாளாக தனியாக பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அப்படி வர்றீங்களோ, சரி சரி சொல்லுங்கள் என்ன பேசணும் அப்படின்னு சொல்ல, உங்கள் பேர் என்ன அப்படின்றாங்க. என் பேர் தெரியாதாக்கோ அப்படின்னு சொல்லி, எங்கள் சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு சொல்கிறாங்க, கார்த்திகேயன் எல்லாரும் கார்த்தின்னு கூட கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியாங்க உங்களை மாதிரியே உங்கள் பேர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்ல, என் பேர் தீபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நான் பதில் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு தீபா கேட்குறாங்க. இது போங்காட்டமாக இருக்கே, நீங்கள் என்கிட்ட கேட்டப்போ பதில் சொன்னல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்துட்டு எங்கள் ஊர் காஞ்சிபுரத்தில் 12 வரைக்கும் படித்தேன், ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் 10 பாஸுங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும் அப்படின்றாங்க. எனக்கு பிளாக் கலர் தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், நான் சூப்பராக சமைப்பேன் நல்லா பாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உங்களுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்குமா சிக்கன் பிரியாணி பிடிக்குமா அப்படின்னு சொல்ல, எனக்கு மட்டன் அப்படின்றாங்க. ஐயோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இது என்ன போங்காட்டமாக இருக்குது, அது எப்படி எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, இனிமேல் எனக்குன்னு தனி ஆசை எது கிடையாது, உங்களுக்கு பிடிச்சதாங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் கீழே இருந்துட்டு கல்யாணம் ஆகி முடிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு, அப்படி மேலே போய் என்னத்தை தான் பேசுகிறாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா புலம்பிட்டு இருக்க, இந்த திக்க மனசுக்குள்ளே வந்துட்டு ரம்யாவும் கருகிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒன்று தனியாக பேசிட்டு போகிறாங்க. உனக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ நீ யாருன்னு பேசுனீங்களா, அப்புறம் என்ன அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நிப்பாட்டி வச்சிடறாங்க. அங்கிட்டு வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, நம்ம ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருக்கோம், இப்போ கீழே போமா அப்படின்னு சொல்ல, என்னங்க அதுங்களே போடுமா அப்படின்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க, வாங்க போகலாம் எல்லாம் தேட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. அடுத்து எல்லாம் குறிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னத்தை அதுங்களே வந்துட்டு நிச்சயதார்த்தம் முடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்க, பேச வேண்டியதை பேசுங்க, எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு நகை போட்டாங்க, பாத்திரம் சட்டிப்பிடி சாமான்லாம் கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி தீபா கொடுக்க வேணாமா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை தான், ஆனால் இப்போ பொருளாதாரம் வந்துட்டு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, எங்கள் கையில் பணம் வந்ததுக்கப்புறம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தீபாவோட அப்பா சொல்ல, ஐயோ சம்மந்தி அதெல்லாம் வேணாம், எனக்கு மருமகளை தங்க மாதிரி கொடுக்குறீங்க அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமேட்டி வந்துட்டு தட்டெல்லாம் எடுத்து வச்சு மாற்றுறாங்க. அடுத்து ரம்யா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் இன்னொன்று சொல்லணும், கல்யாணம் ஆகிற வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ள ஒன்றா இருக்கக்கூடாதுல, அதனால பிரித்து வைக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு என்ன அறிவு இல்லையா, கல்யாணம் ஆனவங்களை போய் பிரித்து வைக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்ல, இல்லைம்மா அது நல்லதான், கல்யாணம் ஆகிற வரைக்கும் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரம்யாவுக்கு வந்துட்டு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, வந்த வேலை இப்போ தான் எனக்கு ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. மீனாட்சி சொல்கிறாங்க, அடுத்து என்னது ஃபோட்டோ தான் அப்படின்னு சொன்னதுமே, ரம்யா வாடி எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுறி அப்படின்னு சொல்ல, நானா அப்படின்றாங்க, நீதா வா அப்படின்னு சொல்ல கார்த்தி தீபாவும் போய் தனியாக ஒன்றா நிற்க, அதை வந்துட்டு ரம்யா வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என் மொபைலில் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்க, இல்லை என் மொபைலில் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அப்போ தானே வீட்டில் போய் அப்படியே டெலீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க. அப்புறமேட்டு இரு எங்க என் மேலே கை போடுங்க அப்பெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னது ரம்யாக்கெல்லாம் பயங்கர எரிச்சலாக இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் வர்றாங்க. அடுத்து எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ஒவ்வொருத்திக்கும் வந்துட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஏன்னா தீபா வந்துட்டு மீனாட்சி ரூம்லையும் கார்த்தி வந்துட்டு ஆனந்த் ரூம்லேயும் வந்துட்டு இருக்க சொல்லியிருக்காங்கல்ல. பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி கார்த்தி தீபாவும் அப்படியே ஒவ்வொருத்தங்க வந்துட்டு சிரிப்போடு பார்த்துக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஐயடா அழகு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு தீபா ரூமில் போய் ஒரு மாதிரி யோசனையிலே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மீனாட்சி வர்றாங்க. என்ன தீபா அப்படி தனியாக போய் என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்க, போங்க அதெல்லாம் கேட்குறீங்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு பர்சனல் பேசுனீங்களோ அப்படின்னு சொல்ல, அக்கா என்னக்கா நீங்கள் சும்மா பேர் என்ன படிச்சிருக்கா அப்போதாங்க்கா வந்துட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அவ்வளோதானா அப்படின்னு கேட்க, ஆமாக்கா அப்படின்னது அந்த இடத்துக்கு
மைதிலி வராங்க. பாத்தியா அந்த ரம்யாவை அப்படி இப்படின்ட்டு அவள் பிரித்து வைக்கிற வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல, நான் தான் இப்படிலாம் பார்க்க சொன்னேன், அவளை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே நடந்த அந்த சவால்லாம் சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா, என்னமோ தீபா, ஆனால் கடைசியில் நீ நினச்சதை நடத்திடு, அவள் வந்துட்டு காதல் தூதி தான், அதுக்கு தான் அவன் வந்துட்டு சரிப்பட்டு வருவா அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் ரம்யா கேட்டுட்டு இருக்காங்க. ஓஹோ என்னைய அப்படி சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணுறேன் பாருடி அப்படின்னு முறைச்சிக்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.